ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைவ் சேட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ தமிழ் பார்த்தா வீடியோக்குள்ளே வந்துருந்துருப்பீங்க. ஃபுல்லாக என்னோட ஹானஸ்டான மென்ஸ்ட்ருவல் கப் ரிவ்யூ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் சும்மா ஒரு கப்பை வச்சுட்டு உங்களுக்கு பேசினா போர் அடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு vlog அந்த இதில் கொண்டு போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் நான் மோர் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மோர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னோடய கதையை சொல்கிறேன். நான் ஏன் மென்ஸ்ட்ருவல் கப் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேடில் நமக்கு பீரியட்ஸ் ஆகும்போது நமக்கு இடுப்பு வலிக்கும், கை கால் வலிக்கும், எல்லாமே ஓகே. பட் அதை தாண்டி எனக்கு அந்த பேட் யூஸ் பண்ணும்போது அந்த வெளியில் இருக்க பேப்பர் என்னோடய டைஸில் பட்டு நான் நடக்கும் போதெல்லாம் உரசி எனக்கு பயங்கரமாக ரேஷஸ் வந்துடும். இது மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான். எனக்கு அந்த வலி எல்லாத்தையும் தாண்டி நான் முக்காசு நாள் படுத்தே இருக்க மாதிரி இருக்கும். நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அம்மா வீடுங்கும் போது பிரச்சனை இல்லை, பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இந்த வலிக்கு அந்த வழியே பெட்டர், நம்ம பயப்படாமல் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு ட்ரை பண்ணது தான். கல்யாணம் ஆகி ஒரு 3-6 months அப்புறம் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நான் எடுத்த டிசிஷன்லேயே அது ரொம்ப பெஸ்ட்டான டிசிஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது அவ்வளோ ஒரு சேவியராக இருந்துச்சு. அது எப்படி என்னால் சொல்கிறது, அது யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது பேடு, டாம்பான்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் சும்மா கபோர்டில் தான் வச்சுருப்பேன், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் வச்சுருப்பேன். இது நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், அதுக்கு டெம்பரேச்சர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாப்பா கைப்படாமல் இருக்கிறதுக்காக நான் உள்ளே வச்சுப்பேன். எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஸ்க்ரீன்ஷாட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிரோனா இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோட 2வது கப்பு. ஃபர்ஸ்ட் கப் நான் எரிச்சிட்டேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உள்ள பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னா, கேப்சூல் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு காட்டனில் ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம சுருக்கு பெயின் சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மென்ஸ்ட்ருவல் கப் இருக்கும். இதோட மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்கான் பேஸ்டு மெட்டீரியல். ஓகேவா? அதில் 4 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, உங்கள் வெஜைனாக்குள்ள நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது ஏர் எல்லாத்தையுமே வேக்யூம் சீல்டாக வச்சுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். கீழே ஒரு குட்டியாக ஸ்டெம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் மென்ஸ்ட்ருவல் கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது பிடிச்சி தான் நீங்கள் லைட்டாக இழுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது அது யூஸாக இருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலிக்கான் பேஸ்டுங்கனால எந்த ரேஷஸ் எதுவுமே வராது. ஸோ இப்போது நான் இதை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். ஓகேவா? என்னோடய ஹேண்டு தான் நீங்கள் வெஜைனான்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா என்னென்ன மெத்தட் ஃபோல்ட் பண்ணணும்னு நான் பின்னாடியே சொல்கிறேன், உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதை நீங்கள் ஃபுல்லாக உள்ளே அந்த மாதிரி மழைக்கு உள்ளே விட்டீங்க அப்படின்னா, அது அழகாக பூ மாதிரி விரிஞ்சிடும். பார்த்தீங்களா? வீடியோவில் காமிச்சிருக்கல அந்த மாதிரி விரிஞ்சிடும். சுற்றி எந்த ஏருமே ரிலீஸ் ஆகாத மாதிரி கேப் இல்லாமல் கரெக்டாக சீல் ஆகிடும். ஸோ தட் உங்களோட பீரியட்ஸ் பிளட் லீக் ஆகாது. கீழே இருக்க ஸ்டெம் மட்டும்தான் லைட்டாக நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படிங்கும்போது வந்துடும். அந்த ஸ்டெம்மை கூட நீங்கள் ஸ்ட்ராங்காகலாம் பிடிச்சிருக்கக்கூடாது, மெதுவாக இழுத்திங்கன்னா வந்துடும். அந்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்கும். இப்போ கம்ப்ளீட் சீல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஸ்டெம்மை லைட்டாக பெருமையாக இழுத்துட்டு உங்கள் பேஸ் உங்கள் கையில் பட்டதுக்கப்புறம் பேஸில் இல்லைனா வீடியோ காட்டுற மாதிரி லைட்டாக மேலே பண்ணி ஏரை ரிலீஸ் பண்ணுங்கள். ஏரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வலிக்காது. நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா அது கப்பு சுப்புன்னு ஒரு மாதிரி ஸ்கின்னோட இதுவாக இருக்கும், அது வலிக்கும். ஓகேவா? அதுதான். இதே மாதிரி நான் என்னென்ன மெத்தடில் ஃபோல்ட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மெத்தட். ஏன் இதை நான் யூஸ் பண்ணேன்னா, இதோட ஹோல் குட்டியாக இருக்குல்ல, அதனால் நம்ம வெஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ பெரிய ஹோலை எப்படா இன்சர்ட் பண்ணணும்னு யோசிச்சிங்கனாலே பயமாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் பார்க்கலாம். என்னென்ன மெத்தட்ஸில் இதை நம்ம மடக்கி நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நான் டெமோவில் காமிச்சேன் இல்லையா, அந்த எட்ஜஸை மடக்கி மேலே அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணுறது, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஏன் பர்சனலாக அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதோட ஹோல் வைடாக இருக்குது, அதாவது இவ்வளோ பெருசாக இருக்குது. நமக்கு என்ன பயம் இருக்கும், இவ்வளோ பெருசு எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான். அதுவே நீங்கள் மடக்கினீங்கன்னா அது குட்டியாக மாறிடும். அப்போ குட்டியாக நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அழகாக போய் விரிய போது அது ஈஸியாகவும் இருக்கும். அது எந்த ஒரு வலியும் தராது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் அப்படியே போயிட்டு மெத்தட்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது தான் அது வலிக்கும். ஓகேவா? இந்த சிலிக்கான் மெத்தட் அப்படிங்கிறனால இதில் எந்த ரேஷஸும் வராது. திரும்ப சொல்ல ரேஷஸும் வராது. நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. ஸோ மெத்தட்ஸ் எல்லாமே நான் மேலே காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ இது எப்படி பிளட் கலெக்ட் ஆகுது, எப்படி ரிலீஸ் பண்ணி நம்ம டம்ப் பண்ணலான்னு காட்டுறேன் பிளட்டை. ஓகேவா? நீங்கள் பொறுமையாக உட்காந்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதோட பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டாய்லெட்டில் நீங்கள் உட்காருவீங்களா அந்த மாதிரி பொறுமையாக உட்காந்துட்டு
உங்களுக்கு கை வந்து வெஜானாக்குள்ளே ஃப்ரீயாக போகணும். அதான் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி மடக்கி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே பிளட் கரெக்டாக இருக்குது, அதை பொறுமையாக எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற பிளட்டை டாய்லெட்டில் ஊற்றிடுங்க. டாய்லெட்டில் ஊற்றிட்டு தண்ணியை வச்சு ரின்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டெரிலைசேஷன் எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்ல, நான் ஃபர்ஸ்ட் கப் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கப் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய எப்படி சொல்கிறது, அஜாக் இருந்தால அது புகஞ்சிருச்சு. நான் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். தண்ணியெல்லாம் வற்றி அந்த ஹீட்டில் அந்த சிலிக்கான் கப்பே வந்து எரிஞ்சிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்டெரிலைசேஷன் வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஈவன் இப்போ அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டெரிலைசிங் மிஷின் வேறு வந்திருக்கு. 1200 சம்திங் ஏதோ. நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அது நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ கப்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்குன்னு தனியாக ஒரு கப்பு வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கப்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்குன்னு தனியாக ஒரு கப்பு வச்சுட்டு சோப்பு தண்ணி இருக்கு இல்லையா, சோப்பு அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கப்புமே கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட்னால் சும்மா பபிள்ஸ் வரக்கூடாது, தண்ணி கொதிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கப்பை போடணும். அண்ட் என்ன மாதிரி வந்து அதை அப்படியே வந்து விட்டுட்டு போயிடாதீங்க. இதுக்கு டைமிங் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது, இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். இப்போது அந்த கப்பை நீங்கள் உள்ளே விட்டுட்டு கரெக்டாக 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும், கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 3 days பீரியட்ஸ் வருதுன்னா டே 1 நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, கழுவிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம், திருப்பி கழுவிட்டு யூஸ் பண்ணலாம், திருப்பி கழுவிட்டு யூஸ் பண்ணலாம். அது 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிஞ்சிருச்சு, எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிச்சுங்கும் போது அதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டெரிலைஸ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி மென்ஸ்ட்ருவல் கப் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போது வந்து ஒரு கம்பேரிஷன் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். பேடு வந்து எந்த அளவுக்கு, மென்ஸ்ட்ருவல் கப் எந்த அளவுக்கு யூஸாக இருக்குன்னு. இப்போ ஒரு குட்டி கம்பேரிஷன் மாதிரி பார்க்கலாம். பேடுக்கும் கப்புக்கும் நீங்கள் எடுத்துருக்க ஸ்டே ஃப்ரீ எக்ஸல். இது ஒரு பேடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. இதில் 6 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா, இதில் மொத்தம் 10 hours வரைக்கும் தாங்கும்னு சொல்கிறாங்க. 10 hours வரைக்கும்லாம் எனக்கு தாங்கினதில்லை. 8 hours to 6 hours லீக் ஆகிடும். ஆனால் கப்பும் அதே தான் 10 hours வரைக்கும் தாங்கும். அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதை அப்சர்வ் பண்ணி அது திருப்பியும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அதாவது லீக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கப்பு அப்படி இல்லை, அது ஒரு வெசல் மாதிரி இருக்கனால இப்போ நம்ம தண்ணி ஊற்றினா எப்படி அது தாங்குதோ அதே மாதிரி கப்பில் அந்த பிளட் கலெக்ட் ஆகிருக்கும். அது லீக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ ஒரு குட்டி கால்குலேஷன் மாதிரி பார்க்கலாமா. ஒரு பேடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. நான் 2 நாள் தான் பீரியட்ஸ் ஆகிறேன். ஒரு நாளைக்கு 4 பேட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா 2 நாளைக்கு எனக்கு வெறும் 60 ரூபாய் தான் செலவாகும். அதே அந்த 60 ரூபாயை 12 நான் கால்குலேட் பண்ணேன், அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 720 ரூபாய் ஆகுது. கால்குலேஷன் புரியுதா? இப்போ அதே நீங்கள் கப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் 3 வருஷம், அதாவது கப்பு 10 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் 3 வருஷத்தில் சேஞ்ச் பண்ணுறேன்னா கூட ஒரு கப்போட ப்ரைஸ் வந்து 250 தான். எனக்கு 3 வருஷத்துக்கே 250 to 300 தான் ஆகுது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அப்படியே டபுள் த மடங்கு தான் பேட் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுது. ஸோ எப்படி சைஸ் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த இமேஜில் காட்டுறது தான் ஒரு சிம்பிளான கைட் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்மால் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் வந்து ஒரு குழந்தை பெற்றுட்டேன், எனக்கு கொஞ்சம் ஃப்ளோ வந்து முன்னை விட கொஞ்சம் நல்லா இருக்குது, அதாவது கொஞ்சம் ஹெவியாக இருக்குங்கும் போது நீங்கள் மீடியம் யூஸ் பண்ணலாம். நான் 2 குழந்தை பெற்றுட்டேன், எனக்கு 35 எபோவ் மேலே ஆயிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஃப்ளோ ரொம்ப ஹெவியாக இருக்குங்கும் போது நீங்கள் லார்ஜ் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், இது சிம்பிளான மேட்ரு தான். என்னோடது பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பயந்துட்டு ஸ்மால் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு C செக்ஷன் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. முன்னாடி இருந்த விட இப்போ ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மீடியமுக்கு மாறினேன். இப்போ வரைக்கும் நான் மீடியம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த லீக்கேஜ் பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. வலிக்குமா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் வலிக்கவே வலிக்காதுங்க. இன்ஃபேக்ட் சொல்லலாம், பேடு வச்சுருந்தா கூட ஒரு மாதிரி பல்ஜியாக ஃபீல் ஆகும். நமக்கு பேடு இருக்குது கான்ஸ்டண்ட்டாக மைண்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும். பட் கப்பு வந்து நம்ம பீரியட்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் வந்து ஓடலாம், நைட்டெல்லாம் ஃப்ரீயாக கை கால் போட்டு எப்படி வேணாலும் படுக்கலாம். ஈவன் நீங்கள் நார்மலாக ஷவர் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இன்னொரு என்னென்னா, உள்ளே போயிடுமோ அப்படிங்கிற பயமும் இருக்குது. அந்த ஐயோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க, உள்ளே போகவே போகாது. அது மேலே வேணால் இதுவாக இருக்கலாம், நீங்கள் கை விட்டு பார்த்தீங்கனாலே உங்கள் கையில் அது படும். அந்தளவுக்கு உள்ளே போய் வெயிட்டுக்குள்ளே போய் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயம்லாம் எதுவுமே ஆக தேவையில்லை. இது வந்து உண்மையாக சொல்லணும்னா பயங்கர ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே அது பிடிக்க ஆரம்பிச்சு. இதுலேருந்து நீங்கள் வெளிலே வர முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது அன்ஈஸியாக இருக்கும், பட் அதுவுமே பழகிடும்.
ஹாய். ஸோ வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன், அதில் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். பை.